வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் ராகு கேது பயிற்சி இல்லைங்க, சனி பயிற்சியும் கிடையாதுங்க. குரு பயிற்சி மட்டும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்குது, மே 1ஆம் தேதி நண்பகல் 1 மணிக்கு. அதனால் நம்ம முதல்ல குரு பயிற்சியோட பலன்களை பார்த்துட்டு, கேது அதே கன்னியில் தான் நீடிக்கிறாரு, ராகு அதே மீனத்தில் தான் இந்த வருடம் முழுவதும் நீடிக்கிறாங்க, சனி பகவான் அதே மாதிரி கும்பத்தில் தான் இந்த தமிழ் வருடம் முழுவதும் நீடிக்கிறாங்க. அவங்க பலன்களையும் நம்ம பார்ப்போம். இப்போ குரு மிதுன ராசி நேயர்களுக்கு 11லிருந்து 12க்கு வராங்க. 12ஆம் இடம் என்பது விரய செலவு, அயன சயனம், போகம், மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம். குரு அங்கே வர்றதுனால அவர் இயற்கையான முழு சுபருங்கிறதுனால அந்த 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தாங்க வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் வரும். சொல்லுவாங்கள்ல, சம்பாதிக்க தான் அவனுக்கு யோகம், அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு தான் யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. இப்போ அனுபவிக்கிற யோகம் இந்த குரு 12ல் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வருங்க. வாழ்க்கையில் சுகபோகத்தை இப்போ அனுபவிக்கலாம். நல்ல இடம் 12ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு போக பாக்கியத்தை அனுபவிக்கும் திறமை இருக்கும், யோகம் இருக்கும். அதனால் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு வராங்க அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம். குரு எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வை நன்மை தான் செய்யும். அப்படி மிதுன ராசிக்கு பார்வை 4க்கு 6க்கு 8க்கு கிடைக்குது. 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம், பட்டப்படிப்பு, தாயார், சுகபோகம் இந்த இடத்தெல்லாம் குறிக்குங்க. அதனால் இந்த அங்கே கேது ஏற்கனவே இருந்தால் கூட இப்போ குரு பார்வை கிடைக்கிறதுனால வண்டி வாகன யோகம்லாம் இப்போ நல்லா அமையுங்க. விவசாயம் நல்லாயிருக்கும், நீர்நிலைகள்லாம் நல்லாயிருக்கும், கன்றுகள், அசையும் சொத்து, அசையா சொத்து இதெல்லாம் இப்போ சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் இப்போ சொத்து வாங்கணும்னாலும் வாங்கலாம் அங்கே குரு பார்வை இருக்கிறதுனால. தாயார் ஆயுளை பற்றி கவலை இல்லை, இப்போ அவங்க நன்மையாக நல்லா இருப்பாங்க, நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், கடன், எதிரி, அடிமை வேலை, அடிமை வேலை, ஓட்டல் தொழில், உணவு தொழில், எதிரி அதிகரித்தல், தற்பெருமை பேசுதல், அதிகமாக வட்டி கட்டுவதல் இதெல்லாம் இப்போ நீங்கிடுது குரு பார்வையினால். 6ஆம் இடம் துர்பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் இப்போ குரு பார்வை கிடைக்கிறது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்லணும். அதனால் இப்போ நோய் இருந்தால் நீங்கிடும், கடன் இருந்தால் அடைபட்டுடும், பண கஷ்டம்லாம் இப்போ இருக்காது, எதிரி பயமும் இருக்காது. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் அவருடைய 9ஆம் பார்வை கிடைக்குதுங்க. 8ஆம் இடங்கிறது ஒரு துரதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் தான். அதாவது ஜாதகரோட அவமானம், அவர் வம்பு வழக்கு, ஜெயில் தண்டனை, தண்டிக்கப்படுவது, மேலேருந்து கீழே விழுவது, அறுவை சிகிச்சை செய்கிறது, இப்படி ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய கெட்ட நிகழ்வுகளை சொல்லக்கூடிய இடத்துக்கு இப்போ குரு பார்வை கிடைச்சிட்டதுனால நமக்கு அந்த பயத்தை குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால் நீக்குகிறார். இப்போ பாருங்கள், எதிரி, வம்பு வழக்கு, கடன் இதெல்லாம் இல்லை. எதிரி, கடன், வம்பு வழக்கு இதெல்லாம் இல்லாதனால நமக்கு தண்டனை பற்றிய பயம், ஜெயில் சிறைப்படுதல் அந்த மாதிரி ஒரு பயமும் இல்லாதனால இந்த 2 இடமும் நமக்கு புனிதமாகிறதுனால 4ஆம் இடம் நல்லா இருக்குது, சுகபோகம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. குரு 12ல் இருக்கார், அதனால் போகத்தை அனுபவிக்கிறோம் மிதுன ராசி நேயர்களே. இப்போ நமக்கு சனி பகவான் 9ல் இருக்கார். சனி பகவான் 9ல் இருக்கலாம். அதாவது சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை, பார்க்குற பார்வை தான் தீமைன்னு சொல்லுவாங்க. சனி பகவான் 9ல் இருக்கிறது அங்கே தந்தை, பாக்கியம், அதிர்ஷ்டம், தர்மம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 11 பார்க்குறாரு. 11 பார்க்கும்போது 11ங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். அதனால் இப்போ லாபத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. மூத்த சகோதரர்கிட்ட இப்போ வீண் பிரச்சனை வேண்டாங்க. ஏன்னா நமக்கு மிதுன ராசி நேயர்களுக்கு 11க்கு சனி பார்வை இருக்கிறதுனால அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியோ கவனமாகவோ இருக்கணும். அதே மாதிரி சனி பார்வை 3க்கு கிடைக்கிது. 3 பாதி மறைவு ஸ்தானம். அங்கே சனி பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பாப கிரகம் மறைவு இடத்தை பார்க்குறது நன்மை தாங்க. அவருடைய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிது. 6ஆம் இடத்துல குருவும் பார்த்துட்டதுனால நமக்கு அந்த நோய், எதிரி, கடன், அடிமைத்தனம், அடிமை வேலை இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் போகுது. இப்போ கேது 4ல் இருக்கார்,
அவர் சுகத்தை கெடுப்பாரா? இதுவரையும் தடை பண்ணியிருந்தாலும் இப்போ குரு பார்வை கிடைச்சிட்டதுனால கேது சைலண்ட் ஆகிடுவார். இங்கே கிடைக்கக்கூடிய இந்த வண்டி வாகனம், பட்ட படிப்பு, தாயார் சுகம் இதெல்லாம் வந்து இப்போ நல்லாயிருக்கும். சுகபோகம் எல்லாமே இப்போ நல்லா இருக்குங்க. அதனால் கேதுவை பற்றி 4ஆம் இடம் வந்து நன்மையாக மாறுது. அதனுடைய பலாபலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்க ஆரம்பிக்குது. மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 9ல் இருக்கிறத பார்த்தோம். ராகு 10ல் இருக்கார். இப்போ ராகு 10ல் இருந்தாலும் அவருடைய தொழிலை வந்து நல்லா பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பாங்க. பல கிளைகளை திறக்கிறதுக்கெல்லாம் ராகுவோட ஆதரவு வேணுங்க. ராகு இப்போ 10ல் ராகு இருக்கிறதுனால நல்ல தொழில் பிரம்மாண்டமாக நடக்கும், நல்லாயிருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்னொன்று கவனம் என்ன நம்ம பார்க்கணுன்னா, 7ஆம் அதிபதி குரு. மிதுனத்துக்கு 7ஆம் அதிபதி குரு இப்போ 12க்கு மறைவுக்கு போயிருக்காரு. அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து தான் போகணும். இப்போ ஏன்னா அவங்க 7ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடங்கிற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போனதுனால அவங்களுக்குள்ளார ஒரு அந்யோன்யம் வந்து இப்போ பாதிக்கப்படுங்கிறதுனால அவங்க விட்டு கொடுத்து போகணும். 10ஆம் இடத்துக்கும் குரு தான் அதிபதி. அவரும் வந்து இப்போ 12க்கு போயிட்டதுனால தொழில் வந்து ராகுவினால் நல்லா இருந்தாலும் பிரம்மாண்டமானாலும் அந்த இடத்துக்குரிய குரு 12க்கு போயிட்டதுனால தொழிலை கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக நடத்திக்கணும். இதுதாங்க இந்த அவங்களுடைய 7ஆம் அதிபதி போய் 12க்கு போனதும் 10ஆம் அதிபதியாக இருக்கிற குரு 12க்கு போனதுக்கும் இதானுங்க பலன். இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணோம்னா குருவுக்கு பண்ணணும். ஏன்னா மறைவு தான் என்னதான் இருந்தாலும். அதனால் குருவுக்கும் சனி பகவான் 11ஐயும் பார்க்குறதுனால 10ஆம் அதிபதியாக குரு 12க்கு போனதுனால 7ஆம் அதிபதி குரு 12க்கு போனதுனால குரு வழிபாடும் சனி வழிபாடும் இப்போ பண்ணணுங்க. இதுதான் பரிகாரம். அவங்க 2 பேருக்கும் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.